இடத்தை விட்டு இறங்கி என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்யும்படி கூடியிருக்கிறார்கள். அவர்களும் கண்களை மூடி கால்களை மடக்கி கரங்களை உயர்த்தி என்னை கதறுகிற சத்தம் நிகழ பண்ணிருக்கிறது. நான் அவர்களின் ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறார். இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு அதிகரிக்கும், அவருடைய வரங்கள் அதிகரிக்கும், மன இரக்கம் அதிகரிக்கும். யாரை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார் தெரியுமா? யாருக்கு மன இரக்கம் இருக்கிறதோ, யாருக்கு பாரமுள்ள இருதயம் இருக்கிறதோ, ஒரு நோயை கண்டு துடித்து எழுதக்கூடிய பாரம், ஆத்தும பாரம் இருக்கிறதோ, அவர்களை கொண்டுதான் ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தூதர்கள் எல்லாம் இந்த பூமியிலே கர்த்தரை ஆராதித்து ரட்சிப்பை சோதனைத்துக் கொள்ள போகிறவர்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். என கண்பானவர்களை வாசித்து பாருங்கள். இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்படும் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் தயவு செய்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவான். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா சொல்ற, கர்த்தரே இதை சொன்னார், மனுஷன் அல்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்த பொழுது, நிந்தையை பூமியில் இராதபடி நான் நீக்கிவிடுவேன். கர்த்தரே ஏதோ சொன்னார். எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கக்கூடிய, துன்பத்தை துடைத்தறியக்கூடிய அற்புதமான கருவியாக ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தை மாற்றுகிறார். நிந்தை புரண்டு ஓடும், வேதனைகள் அகன்றோடும். துக்கத்தோடு வருவார்களே, ஆனால் அந்த உள்ளான மனப்பூர்வமான ஜெபிக்கிற ஒரு ஆத்தும பாரத்தாலே ஆண்டவர் நிரப்ப போகிறார். வெகு சீக்கிரம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது, ஐயோ அந்த பணம் இல்லையே, பொருள் இல்லையே, இந்த காரியத்தை கொடுக்க முடியவில்லை என்று எவ்வளவாய் வேதனை அனுபவிக்கிறாரோ, அதை காட்டிலும் 5 மடங்கு ஆத்தும பாரத்தால் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணத்தை குறித்தும் பொருளை குறித்தும் அது இல்லை என்று சொல்லுகிற அந்த ஏக்கத்தை தாண்டி அதை உடைத்து எறிந்துவிட்டு, இவைகளை என்ன செய்வது என்று தெரியாத அளவில் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அதற்காக தான் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிடுவேன். புரட்டுவார் இருக்காது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் யோசுவாவை பார்த்து, இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்பட்டது. அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எந்த இடத்துல சொல்லுகிறார்? யோசுவாவை பார்த்து எங்க சொல்லுகிறார்? ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிற்கிறார். அந்த இடத்தில் நிற்கிற பொழுது யோசிக்கிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்நாளிலே, இன்று தினத்திலே, இன்றைக்கு எகிப்தில் உள்ள நிந்தனையை இந்த ஜனத்தில் இராதபடிக்கு முற்றிலும் நான் புரட்டி போட்டேன். புரட்டபடி அந்த கல் புரண்டு உருண்டு ஓடுகிறது. அல்லேலூயா. நண்பு சகோதர சகோதரிகளே, அது எந்த இடம்? ஆகவே அந்த இடத்திற்கு கில்கால் என்று பெயர் வைந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 3வது அதிகாரம் 1, 2, 3
ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களேயானால் இங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். சித்திம் என்று சொல்லுகிற இடம் எங்க தெரியுமா இருக்கிறது? ஆபிரகாம் இழந்து போன, சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட எல்லாவற்றையும் அலங்கரித்து செய்தார்கள். பலகைகளை உண்டு பண்ணினார்கள். சித்திம் பள்ளத்தாக்கில் இருந்து நீங்கள் புறப்பட்டு நடந்து அவர்கள் வந்து சேர்ந்த இடம் எது என்றால் யோர்தான் என்று சொல்லுகிற கரை. அல்லேலூயா. யோர்தானுக்கு இந்த பக்கம் நிற்கிறார்கள். அங்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக இறங்கி வருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்ன காரியம் என்ன என்றால், அந்த காரியத்தை சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து ஜனங்களை சுற்றி நடக்கிறான் 3 நாட்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்தை தாண்டி, சித்திம் என்றால் உலக யுத்தம், சித்திம் என்று சொன்னால் சாத்தானோடு கூட செய்த போராட்டம், சித்திம் என்றால் சாத்தானை ஜெயித்த இடம், சித்திம் என்றால் முள்ளை போல நெருங்கிய வாழ்க்கையில அந்த சித்தி மரத்துல முள்ளு நிறைய இருக்கும். அதே போல பலவிதமான காரியத்தை செய்து எசேக்கியேல் புத்தகம் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே நெருஞ்சுகளுக்குள் முள்ளுகளுக்குள் வாழ்ந்தாலும் அதோனை அணுகாது என்று சொன்னாரே. நெருஞ்சுகளைப் போல முள்ளுகளைப் போல குத்தி நெருக்கி வேதனைப்படுத்துகிற ஜனக்கூட்டத்திலிருந்து ஜெயம் கொண்டு புறப்பட்டு வந்த இடம். அல்லேலூயா. அப்படி புறப்பட்டு வந்த இடத்திற்கு ஆண்டவராகிய தேவன் எங்கே வைக்கிறார்? கடைசி யுத்தத்தில் வைக்கிறார், கடைசி நிமிடத்தில் வைக்கிறார். அவர்கள் தங்கியிருந்த இடம் யோர்தான் நதிக்கரை. அல்லேலூயா. யோர்தான் நதிக்கரையில வந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசுவா தன்னுடைய ஜனத்தாரை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் ஜனங்களை சுற்றி பிரயாணம் பண்ணி போங்க. சித்திமிலிருந்து புறப்பட்டது உண்மையானால், யுத்தத்தை ஜெயித்தது உண்மையானால், பாடுகளை கடந்து வந்தது உண்மையானால், துயரங்களை கடந்தது உண்மையானால், தேவனுடைய வார்த்தைகள் செவியிலே சரியாக ஏறும். அல்லேலூயா. ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாக இருக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் எழுப்புவதை புரிய முடியும். கர்த்தர் பேசுகிறதை அறிய முடியும். வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறதை புரிந்து கொள்ள முடியும். ஜனங்களுக்கு வேற ஒண்ணுமே சொல்லல. அந்த மூப்பர்கள் எல்லாம் சுற்றி வந்து சொல்லுகிறார்கள், வாசியுங்கள். ஜனங்கள் தங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு, பிரயாணப்படணும்னா கூடாரத்தை அவிழ்க்கணும், அந்த தறியை பிடுங்கணும், இருக்க எல்லா பில்லர் தூண் வகையில பிடுங்கணும், கயிறுகளாக சுத்தணும், எல்லாம் மடித்து கலாக கட்டி கொண்டு வண்டியில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே பிரயாணம் பண்ணோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களையும் உடன்படிக்கை பெட்டியையும் பார்த்த உடனே செய்ய வேண்டிய காரியம், அதற்கு பின்னே பிரயாணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பிரயாணம் பண்ணணும். பிரயாணம் எப்படி பண்ணணும்? வாசிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமாய் இருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 47வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தேவாலயத்தை சுற்றிலும் திரளான தண்ணீர்கள் புறப்பட்டு நதி போல பாய்ந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கிற வசனத்தை எசேக்கியேல் 47வது அதிகாரம் 4வது வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு. அதுக்கு முன்ன வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த பகுதியில முதல்ல 1000 முழம் அளந்த பொழுது கணுக்கால் அளவா இருந்தது. அந்த வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை, நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினான். நல்லா கவனிக்கணும். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. 1000 முழத்துல எவ்வளவு இருந்தது?
கணுக்கால் அளவா இருந்தது. அப்படியானால் ஒரு மனிதன் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலைமே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம் உண்டு. சில சகோதரர்களை போல அவரால் ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஆனா கிறிஸ்டின் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம் இருக்கும். நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, எனக்காக மரித்த ஆண்டவர், கண்மலிருந்து இறக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 1000 முழம் என்பது அது கணுக்கால் அளவு. அடுத்து ஒரு 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. 1000 + 1000 எத்தனை? 2000. அங்க யோசுவாட்ட என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் 2000 முழம் இருப்பதாக. உண்மையாகவே உடன்படிக்கையின் பெட்டியை பார்ப்பது உண்மையானால், உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ புசித்து ருசிப்பது உண்மையானால், தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கை குறித்ததான ஒரு உணர்வு இருக்குமையானால், அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நேரே முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து யுத்தத்திற்கு, ஜெபத்திலே யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். ஜெபிக்கும் நபர்களை உருவாக்க வேண்டும். ஜெப குழுவை உருவாக்க வேண்டும். நண்பர்கள், உறவுகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஜெப நண்பர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஜெபம் கால் முழங்கால், அரை முழங்கால் என்று, முக்கால் முழங்கால் என்று இல்லாமல் உங்கள் முழங்கால் பலனாக நேரே முழங்கால் இருக்கணும்.